தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் கோவை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த மழை கொட்டியது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழையால் பஜார் வீதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. வீதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக நாலாட்டின்புத்தூர், இனாமணியாச்சி, அத்தைக்கொண்டான், இலுப்பையூரணி, திட்டங்குளம், பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, தென்காசி, ஈரோடு ஆகிய 10 மாவட்டங்களில் சனிக்கிழமை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 100 டிகிரி அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. சேலம், வேலூரிலும் 100 டிகிரி அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.